ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரன் வெல்டிங் அடிச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு தெரியுது, இப்போ நம்ம ஒரு ரன் வெல்டிங் அடிச்சிருக்கோம். இந்த வெல்டிங் மேலே இருக்கிற இந்த ஃப்ளக்ஸை நம்ம வந்து தட்டி எடுத்துடுறோம். இப்போ அந்த வெல்டிங்கை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விட்டு விட்டு அடிக்கல, திப்பி திப்பியாகவும் அடிக்கல, கரெக்டாக இழுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ அடுத்த ரன் நம்ம வெல்டிங் எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத இப்போ கவனிங்க. கொஞ்சம் க்ளோஸ் வாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி லேத்தில் நம்ம கடைய போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஃபினிஷிங் ஜாப்பாக இருக்கணும். ஸோ நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இது வந்து ஏற்கனவே ஒரு ரன் இப்போ அடிச்சிட்டோம் பார்த்தீங்களா, இந்த ரன் அடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது அடிக்கக்கூடிய ரன் எப்படி அடிக்கணும் அப்படின்னா, நம்ம பாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம். ரெண்டாவது ரன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த இடத்துல நீங்கள் அடிப்பீங்க. அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா இந்த ரன்னுக்கும் ரெண்டாவது அடிக்கிற ரன் லேயருக்கும் நடுவில் கேப் விழுந்துடும். அந்த மாதிரி கேப் விழுந்துச்சுன்னா ஜாப் ஃபினிஷிங்காக வராது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரன் இப்போ ஏற்றிட்டோம் இல்லையா, ஃபஸ்ட் ரன் அடித்தாச்சு. ரெண்டாவது ரன் அடிக்கும் போது இந்த ரன் ஏற்கனவே அடித்த ரன்னில் ஒரு பாதி வர மாதிரியும், புதுசாக இருக்கிற இடத்துல வந்து பாதி வர மாதிரியும் நம்ம ரன்னை இழுக்கணும். இப்போ நீங்கள் அதை வந்து கிளியராக பாருங்கள்.